தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மேன்மை என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மேன்மை என்ற தலைப்பு. ஒரு 5 காரியத்தை இன்றைக்கு வேகமாக சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. இயேசு சொன்ன வார்த்தை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமாம், அந்த விடுதலை உங்கள் பண காரியமாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத சில கட்டுகள் இருக்கலாம். எந்த கட்டுகளாக இருந்தாலும் இயேசு சொன்ன காரியம், நீங்கள் சத்தியத்தை அறியும் போது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாக்குன்னு சொன்னதோடு இன்னொரு காரியம் போட்டிருக்கு, ஏசாயா 26:2 போட்டிருக்கு, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள்னு சொல்கிறார். பரலோகம் போகிறதுக்கும் அந்த சத்தியம்தான், இந்த பூமியை விடுதலையோடு வாழ்வதற்கும் அந்த சத்தியம்தான். அப்போ அந்த சத்தியம் என்ன என்ற கேள்விக்கு இயேசு சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஒரே விட நான் தான் சொல்லிட்டார். அப்போ அவரை அறிகிற அறிவு நமக்கு தேவை. நான் தான் சொல்லும் போது கள்ள நோட்டு நல்ல நோட்டுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு. கவர்மெண்ட் அடிக்கிற நல்ல நோட்டோட கள்ள நோட்டும் அதில் கல்லர்கள் அடித்து புழக்கத்தில் விடுறாங்களே, அதுபோல் நம்ம இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம்ல, இன்னொரு இயேசு இருக்குது, வேறொரு இயேசுன்னு சொல்லி சாத்தான் செட்டப் பண்ணி வேறொரு இயேசுவை அமைச்சிருக்கான். அதில் வசனம் போட்டிருக்கு 3 காரியம். அதை நீங்கள் பகுத்தறிங்களா, கண்டுபிடிக்கணும்ல. 2 கொரிந்தியரில் 11:3-4 பாருங்கள். இதெல்லாம் வெளிய சூதாக இருக்கணும். மற்ற சபைகளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது, மற்ற கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் இது தெரியவே தெரியாது. இன்னொரு இயேசு இருக்காரா? ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே இடம் வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, இடம் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவ பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கவனிங்க, கவனிங்க, வேறொரு இயேசு சொல்லுங்க, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி. அப்படி போட்டிருக்க. இப்போ ஆவியில் நிறைய ஆவிக்குரிய எந்த ஆவிக்குரியவன் கேள்வி கேட்கணும். நீங்கள் வெளியே சூதாக இருக்கணும். சுவிசேஷம் சொல்கிறேன், எந்த சுவிசேஷம்? சில ஆளுங்க சுவிசேஷம்னு போடுறாங்கள்ல, ஒரிஜினல் சுவிசேஷமா இல்லை வேறொரு சுவிசேஷமா? அதை நீங்கள் கேள்வி கேட்கணும். ஏசு ஒரிஜினல் ஏசா, வேறொரு ஏசா? சாதாரணமாக சுருக்கமாக நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஈஸியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரிஜினல் இயேசுவை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, சுவிசேஷங்களில் அவர் உபதேசம் இருக்கு இல்லையா, 4 சுவிசேஷங்களில் அவர் உபதேசம் இருக்கு இல்லையா, அது யாரும் மறுதளிக்கவே முடியாது. அதில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில் உள்ளவர் ஒரிஜினல் இயேசு. இந்த 4 சுவிசேஷங்கள், அதாவது நற்செய்திகள், ஒரிஜினல் நற்செய்தி, ஒரிஜினல் சுவிசேஷம். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தில் வழி நடத்துகிறார்னு இயேசு என்னென்ன அடையாளங்கள் சொன்னாரோ, அப்போஸ்தலர் நடபடிகளையும் சுவிசேஷங்களையும் நிருபங்களையும் என்னென்ன அதுக்கு சொல்லப்பட்டிருக்கோ, அந்த அடிப்படையில் இயங்குகிற பேசுகிற அந்த ஆவியானவர் ஒரிஜினல் ஆவியானவர். இதை தாண்டி ஆப்போசிட்டாக இதே பேரில் சம்பந்தம் இல்லாமல் ஒன்று சொன்னால் அது வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி. இதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க.
அன்னைக்குள்ள அதான் ஏவாள் பவுல் சொல்கிறான். ஏவாள் தன்னுடைய பிசாசி தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததுன்னா ஏமாத்தினது. ஏவாளை எப்படி ஏமாத்தினா? தந்திரம். பிசாசி இன்னைக்கு பூமியில் இருக்கான். பிசாசி இல்லாட்டினா நமக்கு எந்த வகையிலும் வஞ்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு வராது. அவன் இருக்கான்ல, எவனை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கொஞ்ச காலம் அவனுக்கு கடவுள் நியமிச்சிருக்காரு. எப்பேற்பட்ட குலகார பாவிகளுக்கு கூட சில காலம் நியமிச்சிருப்பாங்க இல்லையா, தூக்கு தண்டனைன்னு சொன்னாலும் அந்த காலத்துக்கு முன்னாடி சில காலங்கள் அவங்களுக்கு கொடுப்பாங்க குலகார பாவிகளுக்கு கூட. அதுபோல் சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இருக்குது. அது அவனுக்கே தெரியும். கொஞ்ச காலம் உண்டு அறிந்தபடியால் மிகுந்த கோபம் கொண்டு இறங்கினதுனால உங்களுக்கு என்ன வரும்? ஆபத்து வரும்னே இருக்குது. அப்போ நம்ம ஜாக்கிரதையாக அதான் விழிப்புருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, கோயிலுக்கு வாங்க, உபவாசம் பண்ணுங்க, ஜெபிங்க. இத்தனையும் இதுக்காகத்தான், வேறு எதுக்கு கிடையாது. அதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா, பரலோகத்தில் கரெக்டாக நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இங்கேயும் நல்லா இருப்பீங்க. அங்கே சரி பண்ணிட்டீங்கன்னா இங்கே நல்லா இருப்பீங்க. இங்கே இருக்கிறது பெருசு இல்லை. இங்கே இருக்கிறதுக்கு வேலை, படிப்பு, ஞானம், அறிவு, உலக பிரகாரமாக நல்லா இருந்தால் பணம், காசு, பங்களா, காரு, இடம் வாங்கி எல்லாம் செய்யலாம். ஆனால் எல்லாம் அழிஞ்சிரும் ஒரு அது புரிஞ்சுக்கங்க. நாமளே அழிஞ்சிருவோம், நம்ம சொத்தும் அழிஞ்சிரும். இது ஒரு அறிவாளித்தனம் கிடையாது. உலகத்தான் செய்கிற விஷயம். அவன் விவரம் அறிவுன்னு சொல்லிக்கிடுவான். ஆனால் விவரமான அறிவாளி பரலோகத்திலே பங்கு. பரலோகத்து இன்றைக்கு நான் கண்ணை மூடினாலும் அங்கே போவேன் என்ற நிச்சயம், அந்த ஒரு உறுதி அவனுக்கு இருக்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறது சமாதானமாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் நிம்மதியாக தூங்குவான். அங்கே ஸ்டாண்டர்டியாக இருக்குல்ல. இதுதான் அறிவாளி, உண்மையான கருத்தவன் இதுதான். அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் வேறொரு இயேசு. அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க. கலாத்தியர் 1 அதிகாரத்தில் அன்னைக்குள்ள சபையிலேயே குழப்பம் ஏற்பட்டுச்சு, பிரிவினைகள் ஏற்பட்டுச்சு, ஒரு மாதிரியாக அவங்க விலகின மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அப்போஸ்தலர் எச்சரித்தாங்க. இன்றைக்கி எச்சரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த சின்ன குட்டி பவுலை வச்சு எச்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறதுன்னு சொன்ன மாதிரி நம்ம பேக்ரவுண்டை பார்க்குறான், நம்ம வசதியை பார்க்குறான், நம்ம சூழ்நிலைகளை பார்க்குறான், நம்மளை அதை வச்சு எடை போடுறானே தவிர சத்தியத்தை எவனும் பார்க்குறல. இல்லாட்டினா 200 பேர் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையில் பேசின 8 வார்த்தைகள்னு பேசியிருக்கேன். 200 பேருக்கு மேலே பார்த்துருக்கானே. யாராவது ஒரு கமாண்டில் ஐயா இது கரெக்டுன்னு சொல்கிறானா? இல்லை தப்புன்னு சொல்லு, தப்புண்டாது சொல்லு. ஒரு கல்யாண வீட்டில் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ஒருத்தன் இருப்பான். அவனை கண்டுபிடிப்பாங்க. சிநேகிதனே கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருக்கியே என்னன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லணும்? ஒன்று கொடுக்கலன்னு சொல்லணும், இல்லை கொடுத்ததை தொலைச்சிட்டேன்னு சொல்லணும், பேசாமல் இருந்தான் இருக்கு. உடனே கையும் காலையும் இவனை கட்டி என்ன செய்யுங்க, வெளியே தூக்கி போடுங்க. அது பெரிய அக்கிரமம். பேசாமல் இருக்கிறதே பெரிய தவறு. அப்போ ஏன் பார்க்குற? உன் கருத்தை சொல்லு, மக்களுக்கு புரியட்டும். உலகமே 7 வார்த்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ 8 வார்த்தைன்னு சிலுவையில் நீ பேசுறியே, தவறுன்னு சொல்லு, ஆதாரத்தை சொல்லு. நான் சொன்ன குற்றச்சாட்டை மறுத்து கரெக்டான வசனங்களை சொல்லி என்னை குற்றப்படுத்து, மற்ற மக்களை காப்பாற்று. இல்லை பாரம்பரியங்கள் உண்மைதான், அவன் செஞ்சிட்டாங்க, இவர் ஐயா கரெக்டாக அந்த 8 வார்த்தையை எடுத்து கொடுத்துட்டாரு, அதை சொல்லு. மக்கள் பொதுமக்கள் விளங்கட்டும். ஒன்றுமே இல்லாமல் பேசாத மட மாதிரி பேசாமல் நீ இருந்தீங்கன்னா என்னையா அர்த்தம்? 200 பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க. கமாண்டில் யாருமே கருத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அந்த துணிச்சல் வர மாட்டாங்குதே. எனக்கு மட்டும் துணிச்சல் எப்படி வரும்? இத்தனை பேரை பாய்க்கணும்னு எனக்கு என்ன இருக்குது? ஒரு ஐயா சொன்னார், முரட்டு குத்திட்டீங்கன்னு. தப்பாக ரைட்டானே? இல்லை ரைட்டு தான், இல்லை ஓவர் டோஸு அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் பேச முடியல. அப்போ கருத்தை சொல்லணும்ல. மக்கள் ஒரு மணி நேரம் செய்தி கேட்குறாங்கன்னு உன் கருத்தை சொல்லுப்பா. நீயாவது விளங்கிக்க விளங்கலைன்னா நீ எப்படி விளங்குவ? நீ விளங்கிக்க. இல்லை கோயிலுக்கு எதுக்கு வர்ற?
ஏன் கிறித்தவன் சொல்லிக்கிற? உன் குடும்பத்தை காப்பாற்ற வேணாமா? உன்னை காப்பாற்ற வேணாமா? ஆகவே சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதியாக, பரிசுத்த ஜாதியாக, சத்தியவான்களாக இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததே அதுக்காக தானே. யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 36, 37 சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே வந்தேன், உலகத்துக்கு வந்தேன். சத்தியவான் எவனோ ஏன் சத்தம் கேட்குறான்னு சொல்கிறாரு. பிலாத்து கவர்னர் சொல்கிறான், சத்தியமாவது என்ன? ஒரு கவர்னரையா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு கவர்னரு சத்தியம்னா என்னன்னு சொல்கிறானே, அந்த குடிபட மக்கள் எப்படி நடத்துவான்? சத்தியம்னா அதுக்கு பேர் உண்மைன்னு அர்த்தம். உண்மைன்னாலே என்னன்னு கேட்குறான்னா அவன் எப்படி வாழ்ந்திருப்பான்னு பார்த்துக்கோங்களேன். இன்ன வரைக்கும் மக்கள் அப்படித்தான் இருக்காங்க. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. சத்தியவான் என் சத்தம் கேட்குறான். சத்தியவதியாக, சத்தியவான்களாக கிறிஸ்தவர்கள் மாறணும். ஆகவே சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப முக்கியமே தவிர, கார் கொடுப்பார், பங்களா கொடுப்பார், வசதி கொடுப்பார், அதை கொடுப்பார், பேக் கொடுப்பார், அரிசி கொடுப்பார், வசதி கொடுப்பார்னு சொல்லி இன்றைக்கி அநேக ஜனங்கள் உலக ஆதாயத்துக்காக இயேசுவை தேடி போகிறாங்க. இயேசுவை அந்த காலத்திலே ஒரு கூட்டம் அப்படித்தான் தேடி வந்துச்சு. அதுக்காகவே ராஜாவாக்க நினச்சாங்க. ரபி எங்கே இருக்கீங்க, உங்களை தேடிக்கிட்டே வர்றோம்னு யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 24 தேடுறாங்க. அப்போ இயேசு, நீங்கள் அற்புதங்களை கண்டதுனால தேடுறீங்களா? அப்பம் புசித்து திருப்தி ஆனதினால தான் என்னை தேடுறீங்கன்னு சொல்கிறார். அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனால தான் என்னை தேடுறீங்க. இல்லை 27ஆம் வசனத்தில் யோவான் 6:27 அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்க. இந்த போஜனத்திலே 2 போஜனம் இருக்குது. நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கிற அந்த ஆத்மா போஜனம் இருக்குது, ஆகாரம் இருக்குது. அழிந்து போகிற கழிவு மாதிரி வெளியே போகிற போஜனமும் உண்டு. எல்லாத்துலேயும் டபுள் தான். அதை புரிஞ்சுக்கங்க. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் சொல்கிறது அதுதான் வேத வசனம். இருபுறம் கருக்குள்ள பட்டயம், ஒன்று எழுத்தின்படி இருக்கும், ஒன்று ஆவிக்குரிய இருக்கும். ரெண்டையும் புரிஞ்சுக்குங்க. ஆவிக்குரியதை பிடிச்சிக்குங்க, எழுத்தின்படி உள்ளதை 2வது வச்சுக்கோங்க, ஆவிக்குரியதை 1வது வைங்க. ஆகவே இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மேன்மை என்ற அந்த சத்தியத்தை தலைப்பை இன்றைக்கு ஒரு 5 காரியமாக நம்ம அறிய போகிறோம். முதலாவதாக 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலினாலே இந்த மனு மக்களுக்கு என்னென்ன உருவாகுது, என்னென்ன காரியம் வருது என்பதை பார்க்கலாம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். அதாவது இயேசு உயிர்த்தெழுதல உடைய காரணம் என்னென்னா, மனிதர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்ற அந்த அடையாளத்துக்காக, அந்த புரிதலுக்காக, அந்த உண்மைக்காக இயேசு முதலாவது உயிர்த்தெழுந்தார். மனு குலத்துக்கே உயிர்த்தெழுதல் உண்டு, இறந்த உடனே எல்லாம் முடிஞ்சிடாது, உயிர்த்தெழுந்த பிறகு ஜட்ஜ்மெண்ட் உண்டு, நியாயந்தீர்ப்பு உண்டு, பரலோகத்துக்கு போவதும் அக்னி கடலுக்கு போவதும் அந்த ஆத்மாவை திராசு மாதிரி நிறுத்தி அனுப்புறது உண்டு என்ற அந்த காரணத்தை மக்களுக்கு தெரிய வைப்பதற்காக முதல் பலனாக இயேசு முதலாவது உயிர்த்தெழுந்தார். மனித வர்க்கத்திலேயே உயிர்த்தெழுந்தவர் இயேசு ஒருவர் தான். உயிர்த்தெழுந்ததுன்னா அர்த்தம் என்னென்னா, உயிர்த்தெழுந்த பிறகு சாகவே கூடாது, அதுக்கு பேர் தான் உயிர்த்தெழுதல் அர்த்தம். இப்போ இயேசு எத்தனையோ பேரை உயிர்த்தெழ வச்சார், செத்துட்டாங்க. இப்போ லாசர் உயிர்த்தெழுந்தான், செத்துட்டான். நாயின் ஒரு விதவை மகன் பாடையில் கொண்டு போகிறாங்க, உயிர்த்தெழ வச்சார், செத்துட்டான். ஒரு சின்ன பொண்ணு தலித்தாகுமேன்னு தூக்கி விட்டார், உயிர், அப்புறம் திரும்ப செத்துருக்கும். எத்தனையோ பேர்
உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து மரித்தவரை உயிரோடு எழுப்ப வல்லமை உண்டு என்று காண்பிக்கிறதுக்காக சில காரியம் செஞ்சார் தவிர மற்றபடி அவன் செத்துட்டாங்க. ஆனால் சரியான உயிர்த்தெழுதலுடைய அர்த்தம் என்னென்னா, வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன், இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை உடையவனாக இருக்கேன்னு சொல்கிறார். அதுதான் உயிர்த்தெழுந்த பிறகு அப்புறம் சாகக்கூடாது. ஒரு பாட்டு கூட நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை, யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். அருமையான பாட்டு. உயிர் தெழுந்த பிறகு திரும்ப ஒரு மரணம் கிடையாது, மரணம் வரக்கூடாது. அதுக்கு பேர் தான் உயிர் தெழுதல். மனிதர்களும் அப்படித்தான். மனிதர்கள் அப்படி இருப்பதற்காக முதல் பலனாக இயேசு மரித்தோழ்ந்து நித்திரை அடைந்தவர்களுக்கு முதல் பலனானார். முதல் பாயிண்ட். இரண்டாவதாக ரோமர் 6:5 நம்முடைய ஞானஸ்நானம் ஒரு அடையாளமாக இயேசு கொடுத்தார். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இந்த வசனத்தை ரெண்டாவது காரியத்தை சாயங்காலம் சொல்ல போகிறேன். சாயங்காலம் உள்ளது இப்போ சொல்லிட்டேன், இப்போ உள்ளது மறுபடியும் சொல்ல போகிறேன். ரெண்டாவது பாயிண்ட்டு. அதனால் ரெண்டாவது படிங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு என்னென்னா, வேத வாக்கியங்களை நிறைவேற்றினார் இயேசு. உயிர்த்தெழுதல் மேன்மை என்ன என்ற கேள்விக்கு முதலாவது மனிதர்களிலேயே முதல் பலனாக இயேசு உயிர்த்தெழுந்தார். ஒன்று. ரெண்டாவதாக வேத வாக்கியங்களை நிறைவேற்ற இயேசு உயிர்த்தெழுந்தார். வேத வாக்கியங்களை நிறைவேற்ற, அதாவது ஓசியா 13:14 மரணமே உன் கூரங்க, பாதாளமே உன் ஜெயமங்க என்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறினது என்று அங்கே போட்டிருக்கு. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறினதுன்னு அங்கே போட்டிருக்கு. ரிக்கு வேதத்தில், நம்ம இந்திய வேதத்தில் ரிக்கு, சாம, அதர்வனம் ஆகிய அந்த ரிக்கு வேதத்தில் 4 பூசாரிகள், அந்த 19வது ரிக்கு அத்தியாயத்தில் 4 பூசாரிக ஒரு ஆட்டை அடிப்பாங்க, கம்பியை வச்சு குத்துவாங்க, கொல்லுவாங்க. ஆனால் 3ஆம் நாள் அது உயிரோடு வந்துடும் என்று ரிக்கு வேதத்தில் எழுதியிருக்கு. அதான் ஓம் ஸ்ரீ இம்மிருதம் ஜெயநாம என்று சமஸ்கிருதத்தில் ஓதுவாங்க. இம்மிருதம்னா மரணத்தை வென்றவனே என்ற அர்த்தம். அதனால் நம்ம பைபிளில் தான், வேதத்தில் தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. உலகம் முழுவதும் உள்ள எல்லா வேதங்களும் தத்துவங்களும் இயேசு கிறிஸ்துவுடைய நிழலாட்டம் இருக்கிறது, மறந்துடாதீங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கா? வசனம் இருக்குது. ஆதாரம் இயேசுவே சொல்லியிருக்காரு. இயேசுவை இந்தியாவில் பிறந்திருந்தா ரொம்ப பயங்கரமாக சொல்லியிருப்பார். யோவான் 5:39 சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளேன்னு சொல்கிறார். வாக்கியங்கள் பன்மையில் பொதுவாக சொல்கிறார், எந்த வேதம்னு சொல்லலை, பொதுவாக சொல்கிறார். எல்லா வேதங்களையும் பாருங்கள், என்னை குறித்து அது சாட்சி கொடுக்குது பாருங்கன்னு சொல்கிறார். அதனால் வேதம்னு எடுத்துக்கிட்டா, மதம்னு எடுத்துக்கிட்டா, கடவுள்னு எடுத்துக்கிட்டா, சாமின்னு எடுத்துக்கிட்டா, எங்கெங்கே இருக்கோ எல்லாத்துக்கும் ஞான அர்த்தத்தில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஆவிக்குரியதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் முடியும், வேறு எங்கேயும் முடியாது, எந்த வகையிலையும். அதான் அர்த்தமுள்ள இந்து மதம்னு கண்ணதாசன் எழுதினார்.
பெரிய அறிவாளி ஞானி. கடைசியில் அவர் எழுதின புக்கு என்னன்னு தெரியுமா? இயேசு காவியம். கடைசியில் அவர் இயேசு காவியத்தை எழுதும்போது எண்ணும் எழுத்துமெல்லாம் இவரே, எல்லாரும் இவரை நம்புங்க. நான் என்னமோ சாதாரணமாக நினச்சேன், ஒரு பெரிய மகான, ஒரு பெரிய இரட்சகரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். மன்னிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே. சீக்கிரம் திரும்ப இயேசு வருவார், எல்லாரும் இந்த இயேசுவை நம்புங்கன்னு முடிச்சிருக்கா ஐயா கவிஞர் கண்ணதாசன். குடிக்காமல் எழுதுனது இந்த புக்கு தான் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்ம பைபிள் தாண்டு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லா வேதங்களிலும் இயேசு நிழலாட்டமாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் வெளியரங்கமாக இருக்கே தவிர மற்றங்கள்லாம் நிழலாட்டமாக இருக்குது. அதை நீங்கள் சொல்லணும். அந்நிய வேதமாக பிசாசி வேதம் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. ஆகவே வேத வாக்கியங்களை நிறைவேற இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதல் இல்லாட்டினா ஒன்றுமே இல்லையே. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதுக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? சாட்சிகள்னு அப்போஸ்தலர்கள் அதுக்காகத்தான் உயிரையே கொடுத்தாங்க. அதனால் நீங்களும் நானும் கஷ்டங்கள் சோதனைகள் வரும்போது, நான் ஆராதிக்கிற என் இயேசு உயிர்த்தெழுந்தார், இன்னும் உயிரோடு இருக்கிறார். அதனால் வருஷா வருஷம் அவர் தெருவில் அரைஞ்சி கொள்றதில்லை. வருஷா வருஷம் துக்க நிவர்த்தி பண்ணி புனித வழியில் செத்துட்டாரான்னு சொல்லி ஆள வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கோ நடந்தது நினைவு கூறுதலுக்கு செய்கிறாங்க. மற்றபடி இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார், இன்னும் ஜீவிக்கிறார், எனக்குள்ள எப்போதுமே இருக்கிறார். உலகத்தின் முடிவு வலிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னவர் என்னுடனே இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். பில்லி சூனியம் செய்வன பயம் எதுனாலும் இயேசு எல்லாத்துலேயும் பெரியவர். உலகத்தில் போனிலும் என்னோட இருக்கிறவர் பெரியவர் சொல்லுங்க. அந்த பயம் வரும்போது, அந்த எண்ணங்கள் வரும்போது, அந்த எண்ணத்தை பார்த்து சொல்லுங்க, ஏ எண்ணமே, ஏ பயமே, உன்னை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். லேலுயா சொல்லி பழகுங்க, சொல்லுங்க. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு மாத்திரமில்ல, துரத்தனங்களோடு அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டங்களோடு உள்ள பொல்லாத ஆவிய சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. திங்கு நல்ல அது எதுக்கு நிற்க? இந்த வசனங்கள்லாம் வச்சு கோர்வையா எதிர்த்து பேசினா ஓடியே போயிடுவா. துண்டாக்கானா துணியா கையா அவப்பா இவ்வளோ விவரமாக இருக்கானேன்னு வரவே மாட்டான். சத்தியத்தை அறிஞ்ச பிள்ளைகள்கிட்ட பக்கத்திலே வரமாட்டான். புரிஞ்சுக்குங்க. ஏவே டம்மி பீஸோ ஏவே மூட பழக்கமாக இருக்கானோ அவனைத்தான் அவன் கணக்கு பண்ணுவானே தவிர சத்தியவான்கள் பக்கம். அதுக்கு தான் அப்போஸ்தலர் சொன்னாங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஓடி போயிடுவான், நடந்து போயிடுவான். விட்டே ஓட்டம், அடேக்கப்பா விட்டே ஓட்டம். இல்லை இவ்வளோ இதாக இருக்கான்னு. கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளோ மேன்மை இருக்குது. ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்தார். லேலுயா. மூன்றாவதாக தேவகுமாரனாக பலமாக ப்ரூவ் பண்ணப்பட்டார், ரூபிக்கப்பட்டார் உயிர்த்தெழுந்ததுனால. ரோமர் 1:5. ரோமர் 1:5 பாருங்க. மாம்சத்தின்படி தாவீது சந்ததியிலே இயேசு பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று பாயிண்ட் தான். மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனமாயிருக்கிறார். லேலுயா. பலமாய் ரூபிக்க, அதாவது கன்ஃபார்ம் ஆக்கப்பட்டார், உறுதி செய்யப்பட்டார். உங்களுக்கு ஒரு டிக்கெட்டு புக் பண்ணுறீங்க, அது கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தால் சரி நிம்மதியாக இருப்பீங்க. அது மாதிரி இயேசு உயிர் தெலாவிட்டு அவர் ஒரு தீர்க்கதரிசியாக போயிருப்பார். எத்தனையோ தீர்க்கதரிசியில் ஒரு தீர்க்கதரிசியாக போயிருப்பார். எத்தனையோ மத தலைவர்களில் ஒரு ஆளாக இருந்திருப்பார். ஆனால் உயிர் தெழுந்ததுனாலே அவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார். அதுக்கு மேலே ஒரு கன்ஃபார்ம் அதுக்கு மேலே இல்லை. அதுக்கு தான் தோமா சொன்னான், நான் அவரை நல்லா பார்த்தா தான் நம்புவேன், உயிர் தெழுந்தான்னு சிலர் பார்த்தவங்க சொன்னாங்க. அது எப்படி நம்ம தானே அடக்கம் பண்ணோம், நம்ம தானே எப்படியா உயிர் தெழுவார்? ஒரு வேளை ஆவி மாதிரி ஒரு கனவு மாதிரி எப்படியோ ஆவி மாதிரி போக மாதிரி வந்திருக்கோம்.
அதுக்கு தான் அவன் விவரமாக சொன்னான். அவன் விரலை விட்டு நல்லா தொட்டு பார்த்தால் ஒளியா நம்ப மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்காகவே தரிசனமாகிறாரியா. யோவான் 20 போட்டிருக்கு. அதுக்காகவே தரிசனமாகியே தோமாவே அவிசுவாசியாக இராத, விசுவாசியாக இரு. ஏன்னா அவன் ஒருத்தன், இவன்லாம் ஒரு ஆளான்னு எல்லாம் ஒருத்தன் முக்கியமானவன். அவன் தானே இந்தியாவுக்கு வந்தான், தமிழ்நாட்டுக்கு வந்தான், இரத்த சாட்சியாக மறித்தான். சாந்தோம் சர்ச்சு இன்றைக்கி இருக்குது, மவுண்ட் ரோடு அந்த பேரில் தான் இருக்குது. இல்லாட்டினா நமக்கு சரித்திர சான்றே போய் கட்டுக்கதை மாதிரி மதம் மாதிரி பொய் மாதிரி ஆயிருமே. அதனால் அந்த ஒருத்தனுக்காக வந்து தோமாவே நீ வா, என் விழா வைப்பார், கையை போடு, நல்லா தொட்டுப்பார் என்னைய. வீடுகள்லாம் பயந்துக்கிட்டு, யூதர்களுக்கு பயந்துக்கிட்டு கதவை போட்டி உள்ளே இருக்காங்க. உள்ளே வர்றாரு, பூட்டின கதவில் வர்றாரு, ஆனால் தொட்டுப்பாருன்னு சொல்கிறாரு. இன்னும் அவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு பார்க்குறாரு, சாப்பிட்றாரு. அதனால தாயா 40 நாள் வெயிட்டிங்கில், 40 நாள் பூமியில் இருந்தார். 1 நாள் 2 நாள் இல்லை. உயிர்த்தில் இருந்த பிறகு பரலோகத்துக்கு போயிடல. 40 நாள் இரவும் பகலும் பல வகையில் கன்ஃபார்ம் ஆக்கப்பட்டு, தரிசனமாக்கப்பட்டு, உயிரோடு இருக்கவராக திருஷ்டாந்தம் செய்யப்பட்டு, எல்லா விதத்திலையும் மனப்பூர்வமாக நம்பின பிறகு தான் எல்லாரும் கண்களுக்கான பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். லேலுயா. ஆகவே கட்டுக்கதையோ புராண புழுவோ அல்லது கனவோ இதிகாசமோ அல்ல. இயேசு தேவகுமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார், ப்ரூவ் பண்ணப்பட்டார். 3வது பாயிண்ட். நாலாவதாக யோவான் 11 அதிகாரம் 25 வசனத்திலே என்றும் அவர் உயிரோடு இருக்கும்படியாக, ஜீவனோடு இருக்கும்படியாக, அதாவது மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கும்போது அவருக்கு மரணமே இல்லை, எப்பயும் தேவனோடு இருந்தாருன்றிருக்கு. அந்த இது இல்லை. மாம்சமாக வந்த பிறகு, மனிதனாய் வந்த பிறகு இந்த மாம்ச சரீரத்தில் உயிர்த்தெழுந்தார். அந்த சரீரத்தோடு என்னைக்குமே இருப்பார். திரும்ப வார்த்தையாக போயிட மாட்டார். ரிட்டர்னில் திரும்ப அந்த உயிர்த்தெழுந்த அந்த சரீரம் இருக்குல்ல, பூட்டின வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட்டாருன்னு இருக்கு இல்லையா, அந்த சரீரத்தோடையே எப்பயுமே இருக்காருன்னு, எப்பயுமே இருக்கும்படியாக இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த வசனத்தை படிங்க. யோவான் 11:25. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் என்னன்னைக்கு அவன் என்னை போல சாகாமையே எப்பயுமே உயிரோடே இருப்பான் என்ற கருத்தை சொல்கிறாரு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கேன்னு சொல்கிறார். எப்பயுமே ஜீவன்னா லாங் லைஃப், நீடோடி வாழ்க்கை. இதே சரீர மகிமையின் சரீரத்தில் இயேசு உயிர் தெரிந்தார் இல்லையா, அதுக்கு பேர் தான் மறுரூபம் சொல்கிறது. அந்த மறுரூபம் போல், அவரை உடம்பை போல் நம்மையும் ஆக்குவதற்கு தான் இயேசு அந்த மாதிரி சரீரத்தோட உயிர் தெரிந்தார். அதுக்கு வேத வசனம் பிலிப்பியர் 3 அதிகாரம் 21 வசனத்தில், பிலிப்பியர் 3:21 அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே, பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவங்களுடைய அற்பமான இந்த உடம்ப சரீரத்தை தம்முடையனா அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அதுக்காகத்தான் இயேசு இந்த உடம்புலையே உயிர்த்தெழுந்து ஜீவனோடையே எப்போ இருக்காரு. அல்லேலூயா. ஆகவே மறுரூபப்படுவோம் என்ற அந்த நிச்சயம்தான் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கே தவிர, செத்து போய் இதை மண்ணோட மண்ணாக போகிறதில்லை. நம்ம அவர் உயிர்த்தெழுந்தார், ஜீவனோடு இருக்கார், நானும் இருப்பேன், என்னையும் அப்படி ஆக்குவார். அவரை போல, ஒரு உடம்பை போல, அவர் சரீரத்தை போல என்னையும் மறுரூபப்படுத்துவார் என்ற அந்த விசுவாச நம்பிக்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை தவிர வேற அல்ல. லேலுயா. 5வதாக
சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். 5வதாக, இத்தனையும் உள்ள அவரை நாம் விசுவாசிக்கிறோம், நம்பி ஆகணும்னு சொல்கிறீங்க. அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, எனக்கு என்ன அதில் இருக்குது? ரோமர் 10ஆம் அதிகாரம் சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் அறிக்கையிட்டு, பாயிண்ட், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே நீ விசுவாசிக்கும் போதே ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. நீதி உண்டாக இருதயத்திலே நீ விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். உன் உள்ளத்தில் விசுவாசமாக இருந்தால் அதை அறிக்கையிடு. அதுதான் நீதி. இங்கே போட்டிருக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிக்கப்படுவாயின்னே சொல்கிறார். ரட்சிப்பில் 3 விதமான ரட்சிப்பு இருக்குது. ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறேன், ரட்சிக்கப்படுவேன். 3 காரியம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டேன் என்பது ஆத்துமாவில், ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறேன் என்பது ஆவியில், ரட்சிக்கப்படுவேன் என்ற அந்த ஃபியூச்சர் நம்பிக்கை என்பது சரீரத்தில். இந்த 3 தான் மனுஷன், ஆவி, ஆத்துமா, சரீரம் உள்ளவன். இந்த 3லையுமே நான் ரட்சிக்கப்படுவேன். எப்போ? இயேசு உயிர்த்தெழுந்தாருன்னு நான் விசுவாசிக்கும் போது, அறிக்கையிடும் போது அது நடக்கும். அல்லேலூயா. ஆகவே நம்ம இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும், அறிக்கையிட வேண்டும். அது நீதியாக, ரட்சிப்பாக நமக்கு முடியும். தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரங்களே, விசுவாசிகளே, உலகமெல்லாம் இதை பார்க்குற தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, இந்த 5 காரியங்களை மனதில் வைத்து இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்ற அந்த மேன்மையை புரிந்து கொள்ளுங்க. முதலாவது, மனிதர்களிலே முதல் பலனாக இயேசு உயிர்த்தெழுந்தார். 2வதாக, வேத வாக்கியங்களை நிறைவேற்றி இரும்படி இயேசு உயிர்த்தெழுந்தார். 3வதாக, என்றும் ஜீவனோடு அவர் எப்பயுமே இருக்கும்படியாக உயிர்த்தெழுந்தார். 4வது சொல்லிட்டேன்ல. 5வதாக, தம்மை விசுவாசிக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, மக்களுக்கு அவர் நீதியும் ரட்சிப்புமாக இருக்கும்படி உயிர்த்தெழுந்தார். இந்த 5 காரியங்களை திரும்ப யூடியூப்பில் பார்த்து உங்களை புதுப்பித்து கொள்ளுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மகிமையான உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக, சாயலாக இருப்போமாக. இன்றைக்கி சாயங்காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு இந்த உயிர்த்தெழுதலுடைய மேன்மை என்ன, இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலை பற்றி 5 காரியம் மேன்மையை சொல்லிட்டேன். கிறிஸ்தவங்களுக்கு, இந்த உயிர்த்தெழுதலை நம்புகிற கிறிஸ்தவர்களுக்கு என்ன மேன்மை இருக்குது இந்த உயிர்த்தெழுதல்னால என்ற காரியம், ஒரு 5 விஷயம் சாயங்காலம் சொல்ல போகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.